உதவிகள் செய்வதன் மூலம் நல்ல பதவிகளை வரவழைத்துக் கொள்ளும் கடகராசி நேயர்களே, கடகராசிக்காரர்கள் வளமான நினைவாற்றலையும் வியக்கத்தக்க காட்சிகளில் மகிழ்ச்சி அடைவதையும் வீரதீர மிக்கவர்கள் என்பதை காட்டுகிறது. மற்றவர்களின் தன்மைகளுக்கேற்ப அவர்களின் யோசனைகள் கிரகித்துக் கொள்வார்கள். அடிக்கடி உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் மிகவும் புண்படக்கூடியவர்களாகவும் உணர்வுகள் உள்ளவர்களாகவும் இரக்கம் உள்ளவர்களாகவும் இருப்பர். அதிகமாக உணர்ச்சி வசப்படல் காரணமாக நரம்புகள் பாதிக்கப்படும் அளவிற்கு எளிதில் கோபமடைவர். அவர்கள் செல்வத்தையும் புகழையும் பெற முழு ஆற்றலுடன் செயல்படுவர். எப்படி சந்திரன் வளர்வதையும் தேய்வதையும் காண்கிறோமோ அம்மாதிரி கடகராசியில் பிறந்தவர்கள் சில சமயங்களில் கூச்ச சுபாவம் உள்ளவர்களாகவும் மற்றைய சமயங்களில் மிகவும் தைரியசாலிகளாகவும் காணப்படுவர். பொதுவாக அவர்கள் உடல் சம்பந்தமான ஆபத்துக்களை எதிர்கொள்ள தைரியமிக்கவர்கள், ஆனால் மன தைரியமிக்கவர்களாகவும் ஒழுக்கமுடையவர்களாகவும் இருப்பர். அவர்களுடைய மனப்பான்மையை அடிக்கடி மாறக்கூடியதாகவும் கோபமடைவதும் தணிவதும் மிக விரைவாக மாறி மாறி நிகழும். மனதில் உணர்ச்சி வசப்பட குணமுடைய கடகராசிக்காரர்கள் இலகிய மனம் படைத்தவர்கள். எதிலும் சற்று அவசரப்படும் குணமுடைய நீங்கள் கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் வாழ்வில் உயர்வு நிச்சயம். கலை மற்றும் எழுத்துத்துறையில் ஈடுபாடு கொண்ட கடகராசிக்காரர்களை புகழும் பெயரும் தேடி வரும். கவர்ச்சியான முக அமைப்பை கொண்ட இவர்கள் நிறைய நண்பர்கள் உண்டு. சந்திரனை தன் ராசி அதிபதியாக கொண்ட இவர்கள் பெரும்பாலும் கற்பனை உரையில் சஞ்சிப்பார்கள். கடினமான பிரச்சனைகளை தீர்க்கும் இவர்கள் சில நேரங்களில் சிறிய பிரச்சனைகளுக்காக மனம் வருந்துவார்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 3இல் சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் 5/7/2015 முதல் பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குரு தனது குடும்ப வாக்குஸ்தானத்தில் இடம்பெறுவது சிறப்பாகும். பண வரவு புதிய இனங்கள் வந்து சேரும். மற்றவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். வீடு, வாகனம், நிலம் ஆகியவற்றில் தேவையான நவீன மாற்றங்களை செய்வீர்கள். புதிய வீடுகள் வாங்கும் யோகம் உண்டாகும். இதுவரை இருந்து வந்த வியாதிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண முயற்சி எளிதில் நிறைவேறும். தனவரவு பெருகும். லட்சியங்கள் நிறைவேறும். பெயரும் புகழும் கிடைக்கும். வியாபாரிகள் தங்கள் தொழிலில் அமோக வளர்ச்சி காண்பர். பூர்வீக சொத்தில் வருமானம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் 5இல் சனி இருப்பதால் மனதில் மகிழ்ச்சி உற்சாகத்துடன் அமைவீர்கள். வண்டி வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வெளியூர் பயணங்களுக்கு நன்மை தருவதாக அமையும். தற்போது ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய சம்பவங்கள் நடைபெறும். பகைவரும் நட்புக்கரம் நீட்டுவார்கள். கடன்கள் யாவும் குறைந்து பொருளாதார நிலை உயரும். மொத்தத்தில் இக்காலம் உங்களுக்கு பொற்காலம் என்றே சொல்லலாம்.